ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி ஃபேமிலி கிரியேஷன்ஸ். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி நம்ம ரெட் பாஸ்தா செய்ய போகிறோம். நம்ம செய்ய போகலாமா? பாஸ்தா டிசானோ பிராண்ட் வாங்கியிருக்கேன் நான். இது 400 கிராம்ஸ் இது இருக்குது. அமௌண்ட் 130 ருபீஸு. நான் 200 கிராம்ஸ் மாத்திரம் எடுத்திருக்கேன். நான் இப்போது ஏற்கனவே ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போது இதுக்கு என்னென்ன சாமான் தேவை பார்க்கலாம். டொமேட்டோ 3 இருக்குது. இது டொமேட்டோ பியூரி பண்ணிக்கணும். அப்புறம் ஆனியன் 2 எடுத்திருக்கேன். ஆனியன் அதிகமாக போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் டொமேட்டோ கெச்சப், இதுக்கு சோயா சாஸ் கொஞ்சமாக, அப்புறம் பார்ஸ்லி. மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். என்கிட்ட இது தான் இருக்குது இப்போது. அப்புறம் இது பேசில் இருக்குது. அப்புறம் இது கார்ன், ஸ்வீட் கார்ன். உப்பு தேவையான கேற்ப. இது சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். காஷ்மீரி பவுடர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன். இப்போ நம்ம செய்ய போகலாம். தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா அந்த பாஸ்தாவில் உப்பு கொஞ்சம் பிடிக்கணும் இல்லையா, அதனால். இப்போது இந்த பாஸ்தா இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும். இல்லை 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் நம்ம. எதுக்குன்னா ஒட்டிக்காமல் வரக்காக. நம்ம கட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ கட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ பியூரி பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பாஸ்தா வெந்துடுச்சா பார்த்துக்கலாம் நம்ம. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இது போதும். ரொம்ப நேரம் வச்சாலும் உங்களுக்கு நம்ம இது ஃப்ரை பண்ணும்போது எல்லாம் பீஸ் ஆகிடும். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லா கிடைக்கணும். இது போதும், ரொம்ப பீஸ் ஆகக்கூடாது. இப்படி தொடும்போது உங்களுக்கு தெரியுதுங்களா? பாருங்கள், லைட்டாக உள்ளே போகுதில்லை. இது போதும், அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது அப்படியே ஆறட்டும். கட் பண்ணிக்கலாம். சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நான் ஆயில் 6 ஸ்பூன் ஊற்றிருக்கேன் நான். கொஞ்சம் சூடாகட்டும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ போட்டுக்கலாம் நம்ம. இது கொஞ்சம் அந்த பச்சை வாடை போகட்டும். ஸ்டேஜில் ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன், அப்புறம் கொத்தமல்லி நான் கட் பண்ணேன். அந்த ஸ்டெம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும் இது. அப்புறமா நம்ம பாஸ்தா போட்டுக்கலாம். இல்லை சில்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம அந்த பாஸ்தாவில் ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதிலே உப்பு இருக்குது. அப்புறமா டேஸ்ட்டு பார்த்து வேணும் உப்பு நம்ம போட்டுக்கலாம். இதில் இப்போ நம்ம என்ன செய்யலாம், சில்லி பவுடர் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சொன்ன இல்லையா, அது போட்டுக்கலாம். அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் இது போட்டுக்கலாம், 2 ஸ்பூன். நல்லா கலக்கி விடுங்க அப்படியே. இப்போ இதுலேயே ஸ்வீட் கார்ன் போட்டுக்கலாம். காரம் நல்லா பிடிக்கட்டும். இப்போ நம்ம டொமேட்டோ பியூரி போட்டுக்கலாம். எந்து டார்க் சோயா சாஸு. இது நீங்கள்
கொஞ்சமாக தான் ஊற்றணும். லைட் சோயா சாஸ்னால் நீங்கள் 1/4 ஸ்பூன் போடலாம். இது இன்னும் கம்மியாக ஊற்றணும். இது ரொம்ப உங்களுக்கு கொஞ்சம் டார்க் ஆகிடும். டார்க்னால் கொஞ்சம் காட்டாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. லைட் சாஸ்னால் உங்களுக்கு அவ்வளோ இருக்காது. சும்மா இது போதும், இவ்வளோ போதும், கொஞ்சமாக போதும், இது போதும். நல்ல ஸ்ட்ராங் இது, அதனால் கம்மியாக ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் வந்து பாஸ்தா போட்டுக்கலாம், நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கெச்சப் வந்து போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் அப்ராக்சிமேட்டாக போட்டுக்கலாம். போதும், இது போதும், போதும். இது போடும்போது உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் அதிகமாக. இப்போ பார்ஸ்லி ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது போதும். அப்புறம் பேசில் போட்டுக்கலாம். இது போதும். நல்லா கலக்கி விடுங்க அப்படியே. இப்போ கரம் மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சொன்னேன் இல்லைங்களா, இது போட்டுக்கலாம். லாஸ்ட் இது போட்டுட்டு அப்புறம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், இறக்க வேண்டியதான். கலக்கி விட்டுடலாம். தள்ளு மச்சலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குது. அப்படி டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் உங்களால் சாப்பிட முடியாது, நீங்கள் செஞ்சு தான் சாப்பிட்ணும். நாங்கள் சாப்பிட்டு சொல்கிறோம். மீனும் சாப்பிட்டு சொல்லுமா, சாப்பிட்டு சொல்லு குட்டி. சூப்பர் மம்மி. டேஸ்ட் நல்லா இருக்கா? எனக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருந்தது. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். எடுத்து பவுலில் போட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். காட் பிளஸ் யூ டு ஆல். யார் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களோ அவங்க சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபீட்பேக்கும் அனுப்புங்க.